வணக்கம் நண்பர்களே. சற்று முன் தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஆப்பி நியூஸ் ஒன்றை வெளியிட்டு உள்ளார்கள். ரேஷன் கார்டு குறித்த ஆப்பி நியூஸை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு 2.27 கோடி ரேஷன் குடும்பங்களுக்கு அக்டோபர் 10க்குள் அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் வழங்க TNCSC மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது வரும் அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய முடிவெடுத்துள்ளது. பொதுமக்கள் சிறப்பான முறையில் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முன்னதாகவே வழங்க அரசால் உத்தரவிடப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் 2,27,04,260 குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கு அதிக தேவை உருவாகும் நிலையில் மேலும் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டியே பயணம் மேற்கொள்வதால் இம்மாத ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் ஒரே தவணையில் வரும் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையினருக்கு அரசு அறிவுறுத்தி உள்ளது. இதற்கேற்ப 100% ரேஷன் பொருட்கள் அனைத்தும் ஏற்கனவே கிடங்குகளில் இருந்து அனுப்பப்படும் பணியில் நுகர்பொருள் வணிப கழகம் அதாவது TNCSC தீவிரமாக ஈடுபட்டு உள்ளது. இந்த நடவடிக்கை பொதுமக்கள் சிரமமின்றி உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் ஒரே நாளில் ரேஷன் கார்டு பெறுவது எப்படி என்ற மிக முக்கிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுக்கு மனு கொடுத்து ஒரே நாளில் பெற முடியுமா என்றால் முடியும். அதற்கான வழி இருக்கிறது. ஆன்லைனில் விண்ணப்பித்து பல மாதங்களாக காத்திருக்கிறோம், ஆனால் ஒரே நாளில் ரேஷன் கார்டு பெற வழி இருக்கிறது என சொல்கிறீர்களே என பலரும் இதை பார்த்து கேட்க வாய்ப்பிருக்கிறது. உண்மையில் அரசு அதிகாரிகள் நினைத்தால் அது நடக்கும். வாரந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே நாளில் ரேஷன் கார்டு கிடைக்குமா என்றால் கிடைக்க வாய்ப்பில்லை. அதாவது வறுமை நிலையில் இருக்கும் குடும்பத்தினர் ரேஷன் கார்டு அவசர தேவை இருப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எப்படி என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடக்கும். இந்த முகாம்களில் கலந்து கொண்டு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், ஓய்வூதியம், பட்டா விண்ணப்பம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம். மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக கொடுக்கப்படும் இந்த மனுக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் துறைக்கும் அனுப்பி வைக்கப்படும். அப்போது அவசர தேவைக்காக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்கள் இருப்பின் அவர்களுக்கு உடனடியாக கார்டுக்கு ஒப்புதல் கொடுக்கவும் ஆட்சியர் உத்தரவிடுவார். இதனால் தேவைப்படுபவர்களுக்கு ஒரே நாளில் ரேஷன் கார்டு கிடைக்கும். இது தவிர மாதந்தோறும் நடக்கும் பொது விநியோக திட்ட குறைதீர்வு முகாம்களுக்கு நேரடியாக சென்று மனு கொடுத்தாலும் ஒரே நாளில் ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கூட பலருக்கு ஒரே நாளில் ரேஷன் கார்டு, ஓய்வூதிய விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல், பட்டா பிரச்சினைகளுக்கு தீர்வு உள்ளிட்டவை செய்து கொடுக்கப்படுகின்றன. அதனால் அவசர தேவை இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேஷன் கார்டுக்கு மட்டுமல்ல, மற்ற அரசு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகள், கோரிக்கைகள் இருப்பினும் இந்த முகாம்களில் மனு கொடுத்தால் சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.